எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மயங்காத, இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காத ஒரு தெளிந்த ஸ்ரத்தையோடு பயோ எலக்ட்ரிசிட்டி பீக்ல, கான்சியஸ்னஸ் பீக்ல இருந்ததுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாம இப்படிதான் இதுதான் எனக்கு வேணும் நின்னதுனால யமனிடமிருந்தே மரணமிலா பெருநிலையை, ஜீவன் முக்தியை வரமாக பெற்றான் நச்சிகேதன். அடுத்து பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு பெண் வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தான் திருமணமே செய்து கொள்வதில்லை என்று அவர் எடுத்த அந்த முடிவே பயோ எனர்ஜி, பயோ எலக்ட்ரிசிட்டியோட பீக் மேனிபுலேஷன். பயோ எலக்ட்ரிசிட்டியை பீக்கு எடுத்துட்டு போறார். அந்த கான்சியஸ்னஸோட உச்சத்தில் இருந்து அந்த முடிவு அவர் எடுக்கும் பொழுது அவருடைய உடல், மனம், உயிர் மட்டுமல்ல, பிரபஞ்சமே நடுங்கியதுன்னு மகாபாரத டாக்குமெண்ட் பண்ணுது. வியாசர் ரெக்கார்ட் பண்றாரு. அந்த பீஷ்மருடைய விரதத்தாலே பிரபஞ்சமே நடுங்கியதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தனி மனிதன் கான்சியஸா எடுக்கிற முடிவு பிரபஞ்சத்தையே இம்பாக்ட் பண்ண முடியுங்க. இதெல்லாம் கதை இல்லைங்கயா, சத்தியம்ங்கயா. பிரபஞ்சத்தையே நடுங்கச் செய்தது. வானவர்கள் மாறி பொழிந்து பீஷ்மர் பட்டம் கொடுக்குறாங்க. இச்சா மிருத்தி எனும் நினைத்த போது மரணம் என்கின்ற வரத்தை தகப்பன் அளிக்கின்றார். இவருடைய அந்த பயோ எலக்ட்ரிசிட்டியோட பவர், கான்சியஸ்னஸ் பயோ எலக்ட்ரிசிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதோட பவர் இச்சா மிருத்யுவாக வேண்டும் பொழுது மரணத்தை தழுவுகின்ற சக்தியை வெளிப்படுத்துகின்றார், பெறுகின்றார்.